அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்மிலே பலர் இப்படி நினைக்கிறது உண்டு. என்ன அப்படின்னா, பாவம் செஞ்சால் போச்சு, நம்மளை அல்லாஹ் மொத்தமாக தண்டிக்க போகிறான், பெரிய கஷ்டம் நமக்கு வரப்போகுது, அடுத்தடுத்து அல்லாஹ் மௌத்தை கொடுத்துட்டானா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பயந்து உருகி யதார்த்தமான இயல்பு வாழ்க்கையவே தொலைத்து கொள்ளக்கூடிய பலர் நம்மிலே இருப்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே ஒன்றை விளங்கிக்கணும், மனிதர்கள் நிச்சயமாக பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். அதற்கான தீர்வையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பாவம்னா மொத்தமாக வாழ்க்கையில் பாவத்திலே மூழ்கிறாம, பாவம் செய்தவுடன் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டால், அவனுடைய அந்த வேதனையை பயந்து விட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அழித்து விடுகிறான், மாற்றி விடுகிறான். அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை தர தயாராகி விடுகிறான். இதற்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஒரு விஷயத்தை தான் இந்த காணொளியிலே பார்க்க போகிறோம். எனவே இந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நிச்சயமாக கேட்க வேண்டிய, இதனால் பல பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி, அவருக்கு பெயர் ஸஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான். ஒரு இளம் வயது சஹாபி. இவர் பல வேலைகளிலே ரசூலுல்லாஹ் அவரை பயன்படுத்தினார்கள். அதாவது நபிக்கு ஹித்மத் செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய நபர்களின் பட்டியலிலே இந்த சஹாபியும் இருந்தார்கள். ஒரு நாள் இந்த ஸஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுத்தாங்க. இன்னார் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு வாங்க, அல்லது கேட்டுட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் போனார். போய் அந்த குறிப்பிட்ட நபருடைய வீட்டினுடைய வாசலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டார். இன்னைக்கு மாதிரிலாம் வீட்டுக்கு டோரு, அதுக்கடுத்து உள்ளே வருவதற்கு அழைப்பு மணி எதுவும் இல்லாத காலகட்டம். அன்னைக்கு வெறும் வாசலிலே ஒரு திரை தொங்கும், அவ்வளவுதான். அந்த திரை பல நேரங்களிலே காற்றில் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடும். சில நேரங்களில் உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் கூட தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் இஸ்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு நினைத்தால் நேர போய் வாசலுங்க நிற்காதீங்க, ஒரு ஓரமாக நின்று அனுமதி கேளுங்க. அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா உள்ளே போங்க, யாருன்னு நீங்கள் சொல்லுங்க உங்களை என்றெல்லாம் ஒரு அழகான வழிகாட்டுதலை நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது. இவர் போனார்ல வேலைக்குன்னு, அப்போ பார்த்து ஒரு காற்றடிக்குது. அந்த காற்றுல வீட்டினுடைய வாசலில் இருந்த திரைச்சீலை அப்படியே நகர்கிறது. உள்ள தள்ளி அந்த வீட்டிலே இருந்த ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை வெளியே இருந்து இவர் பார்த்துட்டார். பார்த்தவருக்கு யதார்த்தமான ஒரு நினைப்பு தான். அந்த நினைப்பு அப்படியே கூடி அந்த பார்வையும் அப்படியே தொடர்கிறது. யதார்த்தமாக பட்ட பார்வை, உடனே முகத்தை திருப்பிக்கலாமே என்ற நிலையை கடந்து அப்படி கொஞ்ச நேரம் அந்த பார்வையிலேயே அந்த பார்வையை அந்த திசையை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று உள்ளத்தில் ஒரு திடுக்கம், ஆஹா, நம்ம வந்த வேலை என்ன, செஞ்சிட்டு இருக்கிற வேலை என்ன? ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க இந்த வேலைக்கு, நம்ம எந்த வேலை பார்த்துட்ருக்கோம்? இது நபிக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? வஹி இறங்கக்கூடிய காலம், அல்லாஹ் கண்டிச்சிட்டாம்னா என்ன ஆகிறது நம்முடைய நிலைமை என்று பயந்து உருகி அப்படியே போய்விட்டார். காலார நடந்து போனவர் மலை முகட்டுக்கு மேலே ஏறிட்டார். ஏறி அங்கே போய் ஒரே அழுக, யா அல்லாஹ் என்னை தண்டிச்சிடாத, என்னை கண்டிச்சிடாத, குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறாத, என்னை நீ இழிவுபடுத்துறாத, நபிக்கு இந்த செய்தியை சொல்லிடாத, என்னை இழிவுபடுத்தி குர்ஆனில் வசனத்தை இறக்கினா போச்சு, காலம் முழுக்க என்ன பற்றி, என்னுடைய செயலை பற்றி இந்த மக்கள் நினச்சிக்கிட்டே இருப்பாங்களே என்று பயந்து அழுது 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 அவருடைய கண்களிலெல்லாம் அப்படியே அந்த தடம் பதிந்து விட்டதாம், அழுது தடம். ஒரு 40 நாள் கழிஞ்சு போச்சு. இப்படி இவர் போனவர் வரல. ரசூலுல்லாஹ்வும் 40 நாள் ஆளக்கானவன், என்ன எங்கே போனார், ஏது போனார்? பல பரபரப்பான சூழல், பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள், பல்வேறுபட்ட பணிகள் பல தளங்களில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் ரசூலுல்லாஹ் இவரை பற்றியும் பெருசாக யோசிக்கலை, அந்த சிந்தனையும் வரல. 40 நாளைக்கு பின்னாடி வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாத்தை சொல்லி அனுப்புனா, ப்ளஸ் கூடுதலாக ஒரு செய்தியும் சொன்னால், உங்கள் உம்மத்தில் ஒருத்தவர் தன்னுடைய பாவத்தை நினச்சி வருந்தி நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தருவதற்காக வேண்டி அழுது கரைந்து இந்த குறிப்பிட்ட மலைக்கு மேலே இருக்கிறாரு. அவர் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்க நபியே என்று யார் சொல்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க.
கூடவே சல்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. போய் அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நேராக இவங்க 2 பேரும் போனாங்க. போனவங்களுக்கு மழை தெரிஞ்சு, ஆனால் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியல. விசாரிச்சாங்க. அங்கே கீழே உள்ளவங்கலாம், ஆமாங்க இப்படி இருக்கார் ஒருத்தவர், ராத்திரி ஆனால் ஒரே ஓன்னு அழுவார், என்னை மன்னிச்சிடல்லா, நரகத்தில் போட்டு என்னை வாட்டிடாதல்லா என்று கதறுவார். இந்த மாதிரியான அடையாளங்கள் உள்ள ஒரு இளைஞர் வாலிபர் இந்த பகுதியில் இருக்கிறார், நீங்கள் போய் தேடி பிடிச்சிக்குங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. நேராக போனாங்க. போய் 2 பேரும் வாங்க உங்களை நபி கூப்பிட்டாங்க என்று கூப்பிடும்பொழுது மறுபடியும் அழுகுறாரு. அழுதுகிட்டே, நான் பாவம்லாம் செஞ்சுருக்கேன், என்னை அல்லாஹ் தண்டிச்சிருவானே, குரானில் வசனத்தை இறக்கிடுவானே, ஒன்றும் கொலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான், நபி உங்களை கூட்டு வர சொன்னாங்க, சரி கூட்டு போங்க என்னைய. ஆனால் ரசூலுல்லாஹ் தொலை வச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக நான் போய் நிற்கணும். நேருக்கு நேர் நின்று நபியின் திருமுகத்தை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை. என்ன காரணம்னா, ரசூலுல்லாஹ் அனுப்பின வேலையை செய்யாமல் நான் வேறு வேலையை செஞ்சிட்டேன், ஒரு பாவமான வேலையை செஞ்சிட்டேன். அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் ரசூலுல்லாவை எப்படி நேருக்கு நேர் பார்க்கறதுன்னு தெரியல என்று துணிச்சலற்று போய் இந்த வார்த்தையை சொன்னார். சரின்னு சொல்லி எப்படியும் சமாதானப்படுத்தி கூட்டி வந்து ரசூலுல்லாஹ் இக்காமத் சொல்லப்பட்டு முன்னாடி போய் இமாமா நின்று தக்பீர் கட்டினவுடனே கடைசி சஃபில் இவர் சேர்ந்தார். ரசூலுல்லாவுடைய குரலை கேட்டவுடனே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். தொழுகெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து சஹாபாக்களில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இவருடைய முகத்தையும் பார்க்குறாங்க. பரிதாபப்பட்டு போய் இருக்கிறாரு, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறாரு, அழுது அழுது முகமெல்லாம் வாடி போய் இருக்குது. இப்போ கேட்டாங்க, சாலபா ஏன் உன்னை இத்தனை நாளாக காணோம், நீ இங்கே அழுதுட்டு இருக்க, கதறிட்டு இருக்க, கூப்பாடு போட்டிருக்கன்றத அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக செய்தி சொல்லி அனுப்புறானே, ஏன் என்னாச்சு? யார் சொல்லலாம், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என் பாவம் அவ்வளோ பெருசாக இருக்குது, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் என்று அவர் கதறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய வசனம் பெருசா உன்னுடைய பாவம் பெருசா? அல்லாஹ்வுடைய வசனம் தான் பெருசு. அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் சொல்லலையா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்திலும் நன்மையை கேட்கிறோம், நாளை ஆখিরাத்திலும் நன்மையை கேட்கிறோம், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று கேட்கிறோம் என்ற அந்த அழகான வசனத்தை ஓதி காமிச்சு, இது நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் விட பெருசுப்பா என்று சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. இருந்தாலும் ஒரு மனசு கேட்கல, செஞ்ச பாவத்தையே நினச்சி உருகிட்டு இருக்கிறாரு. கடைசியில் போனவர் ஒரு 8 நாள் தான் கழிஞ்சுது, வீட்டில் மரணப்படுக்கையில் படுத்துட்டாரு. இதை நினச்சி கவலை கூடி கூடி கடைசியில் அந்த கவலை மரணத்தில் கொண்டு வந்து தள்ளிடுது. அவரை மரணத்தின் வாசலுக்கே வந்துட்டார். செய்தி கிடைச்சி ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் போனாங்க. என்ன ஏதுன்னு விசாரித்து அவருடைய மடியில், ரசூலுல்லாஹ் தன்னுடைய மடியில் அவருடைய தலையை தூக்கி வைக்கிற சமயத்தை அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், என் தலையெல்லாம் தூக்கி உங்கள் பொன்னான மடியில் வைக்காதீங்க நபியே, என் தலையெல்லாம் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தன்னுடைய தவறை நினைத்தார். என்னங்க, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பாவமாக கடந்து போய்விடுவோம் அதை. ஒரு பெண்ணை குளியறையிலே இருந்து அந்த குளிக்கும் காட்சியை கண்டார். அந்த காட்சி ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்தது. எனவே அவருக்கு உள்ளத்தில் திடுக்கம். இன்றைய இளைய சமுதாயம் யோசித்து பார்க்க வேண்டும், எத்தனை எத்தனை ஆபாச காட்சிகளை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைய தலைமுறை அதை பார்த்து கடந்து பிறருக்கு பகிர்ந்து அதனால் இன்பம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவர் சொன்னார், என் தலையெல்லாம் பாவமாக இருக்குன்னு. உடனே அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னால் ஒரு செய்தி சொல்ல சொன்னான். என்ன செய்தி அப்படின்னா, அல்லாஹ்வின் அடியார்களில் எவர் ஒருவர் இந்த பூமி முழுக்க பாவம் செஞ்சிருக்காரு. பூமி எவ்வளோ பெருசு? மேற்கிலிருந்து கிழக்கு, வடக்கிலிருந்து தெற்கு, இந்த மொத்த அளவுக்கும் ஒருத்தர் பாவத்தோடு வந்திருக்கிறார். அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அல்லாஹ்ட்ட அவர் பாவ மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு சொன்னால், அல்லாவே என் பாவத்தை மன்னிச்சிரு, மனம் திருந்திட்டாரு, அந்த பாவத்தை வெறுக்கிறாரு, அந்த பாவம் செஞ்சதை ரொம்ப பெரிய அருவருப்பாக கருதுறாரு, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாருன்னா அல்லாஹ் அந்த பூமி முழுக்க மன்னிப்போடு அவரை சந்திப்பான். பூமி முழுக்க பாவம் அவருக்கு இருக்குது. ஆனால் மன்னிப்பு கேட்டார், மனம் திருந்திட்டார், வருந்திட்டார், கவலைப்பட்டார், கண்ணீர் விட்டார், அல்லாஹ்ட்ட கையேந்தி கதறினார், அல்லாஹ் அவருக்கு பூமி முழுக்க மன்னிப்போடு சந்திப்பான் என்ற செய்தியை சொன்ன உடனே, அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான்னு ஓங்கி ஒரு சத்தம் கொடுத்தாரு. சத்தம் போட்டு அப்படியே வஃபாத் ஆகிட்டார், இறந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நல்லடக்கம் செய்தார்கள், அவருக்காக துவா செய்தார்கள், அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற செய்தியை சொன்னார்கள். இதுதான் மூமினின் நிலைப்பாடு. பாவம் செய்தால் அவருக்கு உள்ளம் வலிக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட உடனடியாக விரைந்து தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு செய்ய வேண்டும். இது சிறந்த மூமின் அடையாளம் என்பதை இந்த உம்மத்துக்கு, உலகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு காண்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சி நமக்கு பெரிய பாடத்தை தருது, பெரிய நமக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு அரவணைப்பையும் தருகிறது. எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்தாலும் ஈடுபட்டாலும் நாம் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டால், கண்ணீர் சொட்டு விட்டால், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க தயாராகுவான். பாடம் பெறுவோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கிக் கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.